வேண்டாம் என்று தூக்கி எறியப்படும் விதை கூட ஓர் நாள் மரமாகும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். மங்களகரமான துவங்கிய இந்த நாளிலிருந்து உனக்கான நேரம் மாறப்போகிறது. அழகாய் விடிந்திருக்கும் இந்த நல்ல நாள் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கு. உன் வாழ்க்கையில் பல மாற்றத்தக்க ஏற்றங்களை கண்டு வியக்கத்தான் போகிறாய். இன்றிலிருந்து உனக்கான மாற்றம் தொடங்கவிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் நல் மாற்றங்களை சந்தித்தே தீருவாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. உன் சாயின் ஆசியோடு நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய். சாயின் ஆசியோடு இன்று நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறட்டும். சாயி ராஜாவின் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கட்டும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் இருக்கிறேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. இருக்கவும் நான் விடமாட்டேன். உன் கடமையை செய்து கொண்டே இரு. நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். உன் பல நாள் கவலை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாகி இருப்பதால்தான் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்து நான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியவே புரியாது. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள். நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே வேதனை அடைகிறாய். எதற்குமே கலங்காதே. உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கிறேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னை நம்பு. பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவை எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதற்காகத்தான் உன்னில் இருக்கும் பக்தியைக் கண்டு நான் வியந்து கொண்டே இருக்கிறேன். உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது. என் பிள்ளைக்கு சாயப்பா என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தைக்கு பக்தியும் பாசமும் நான் அன்பையும் செலுத்திக் கொண்டே இருப்பேன். அதனுடன் உன்னிடம் உன் சாயப்பா எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு. உனக்கான பரிசை உன் சாயப்பா நிச்சயமாக தருவேன். உன் தாயாக தகப்பனாக நான் எப்பொழுதும் என் கண் இமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை காப்பேன் என் பிள்ளையே. எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ நினைத்தது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை நாடி வந்து விட்டாயல்லவா? கேட்டதை கொடுத்து நான் மகிழ்ச்சி அடைவேன்.
நீ எதற்காக இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாயோ அதற்கு இப்பொழுது முடிவு கிடைத்தே விட்டது. நீ விரும்பியதை நான் உனக்கு தரப்போகிறேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நாளாகவே இந்த நாள் இருக்கும். திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் என்பதை மனதில் தீர்க்கமாக நம்பு. திறமையை காட்டிலும் பொறுமை மிக மிக பெரியது. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நலமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இரு. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவருக்கும் ஒரு வரி கூட கிடையாது வாழ்க்கை புத்தகத்தில். எனவே வென்றோமா தோற்றோமா என்பதிலல்ல வாழ்க்கை, அதிலுள்ள சாதுரியத்தை புரிந்து கொண்டோமா என்பதில் இருக்குது நம்மளுடைய அழகிய வாழ்க்கை. சற்று மனபாரம் குறையும் என்று மனதார நினைத்தால் இந்த 10 வழிகளை கடைப்பிடித்துப் பார். நீ என்னிடம் நிச்சயமாக பேசலாம். சர்வ நிச்சயமாக என்னை பார்த்தே தீரலாம். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் இடையில் சிக்கிக்கொண்டு உன் சாயிநாதர் தவிக்கிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு பிரதிபலனாக நான் உன்னை காண உன்னோடு பேச நிச்சயமாக வருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் பொறுமையான காத்திருப்புக்கு பரிசாக நீ என்மேல் வைத்திருக்கும் முழுமையாக நம்பிக்கைக்கு பிரதிபலனாக நீ என்ன என்னிடம் கேட்டாலும் அப்படியே ஆகட்டும் என்று நான் முடித்து காட்டுகிறேன். இதோ இப்பொழுதும் இந்த நொடியும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கவே நான் முடிவெடுத்து விட்டேன். என் திட்டம் இப்பொழுதுதான் உனக்கு புரியப் போகிறது. உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் சாயிநாதரை காண வேண்டும், சாயிநாதரோடு சற்று பேச வேண்டும் என்று உன் மனம் ஏங்குகிறது என்றால் இந்த 10 கட்டளைகளை கடைப்பிடி. இந்த 10 கட்டளைகளை நீ கடைப்பிடித்தால் உன் வாழ்வில் நான் உன் முன் நிச்சயமாக தோன்றுவேன். உன்னோடு கலந்துரையாடுவேன். இது சர்வ நிச்சயமான சத்திய வாக்குதான். அதில் முதலிடமாக வருவது முமுக்ஷை, அதாவது சுதந்திர உணர்வுடன் கூடிய இறைவனை காண வேண்டும் என்ற விருப்பம், ஆவல். மனைவி, சமூகம், உறவு, வேலை என்ற ஏகப்பட்ட விலங்குகளால் தான் பூட்டப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் மனிதன். முதலில் இந்த தடைகளிலிருந்து விடுபட வேண்டும். தான் தடைகளாக நினைத்து கொண்டிருப்பவையெல்லாம் தடைகளே அல்ல என்பதை புரிந்து கொண்டு பாபாவை கண்டே ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் மேற்கொள்ள வேண்டும். அந்த லட்சியம் இருந்தாலே நிச்சயமாக பாபாவை காண முடியும், பாபாவோடு பேச முடியும். 2வது கட்டளை விரக்தி. இந்த உலகப் பொருட்கள், புகழ், கௌரவம், ஆதாயம் ஆகியவற்றின் மீது இருக்கும் பற்றை முதலில் விலக்கிக் கொள்ள வேண்டும். இவை கூடவே கூடாது என்ற பொருள் அல்ல. பணம், புகழ், கௌரவம், ஆதாயம் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு அவற்றுக்காகவே உழைக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கவே கூடாது. அப்படியிருந்தால் பாபாவை காண முடியும், அவரோடு நிச்சயமாக பேசலாம். 3வது அந்தர்முகதா, உள்முக சிந்தனை. மனிதன் வெளியில் நடப்பவற்றை எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அதை விடுத்து உட்புறமாக பார்க்க வேண்டும். அதாவது பாபாவை சிறிது நேரமாவது தியானம் செய்ய வேண்டும், அல்லது மனதை ஒருமுகமாக நிலை கொள்ள வேண்டும். இப்படியிருந்தால், அந்தர்முகத்தோடு இருந்தால் பாபாவை நிச்சயமாக காண முடியும், அவரோடு பேசவும் முடியும். 4வது தீவினைகள் கசடர கழிப்படுதல். கொலை, கொள்ளை, மற்றவர்களை அழிப்பது,
தீங்கு விளைவிப்பது போன்ற கொடும் செயல்களை செய்யவே கூடாது. இப்படி கொடும் செயல்களை செய்யாமல் இருந்தால் பாபாவை நிச்சயமாக காணலாம், அவரோடு கலந்துரையாடலாம். 5வது உண்மை. உண்மை பேசுவது, நேர்மையை கடைப்பிடிப்பது. மனிதர்கள் தமக்குத்தாமே நேர்மை கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி நீ இருந்தால் நிச்சயமாக பாபாவை காணலாம், அவரோடு பேசலாம். 6வதாக வருவது புலன் அடக்கம். புலன் இன்பம் தருபவை பிரியாக்கள், ஆன்மீக வளர்ச்சி தருபவை ஸ்ரீயாக்கள். பேராசை, அதிகப்பற்று போன்றவை புலன் இன்பத்துக்கே வழிவகுக்கும். அவற்றை விலக்கி பாபாவிடம் நாட்டம் செலுத்த வேண்டும். பாபாதான் அனைத்துமே என்று நினைக்கலாம். பாபாவே சர்வதம், பாபாவே சத்தியம் என்று நினைத்தால் நிச்சயமாக பாபாவை காணலாம், அவரோடு பேசலாம். 7வதாக வருவது வைராக்கியம். மனதையும் உணர்வையும் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக பாபாவை காணலாம், அவரோடு பேசலாம். 8வதாக வருவது தூய்மை. மன தூய்மை நிச்சயமாக வேண்டும். மனதளவிலும் எவ்வித ஜீவராசிகளுக்கும் தீமை எண்ணாமல் இருப்பதே தூய்மையாக இருப்பது. இப்படி இருந்தால் பாபாவை காணலாம், அவரோடு பேசலாம். 9வதாக வருவது குருவின் இன்றியமையாமை. நல்ல குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் கடவுளை காண எவராலுமே இயலாது. எனவே கடவுளை காண வேண்டுமென்றால் நல்ல குருவை நாடி செல்ல வேண்டும். குருவின் இன்றியமையாமை மிகவும் முக்கியம். அப்படி இருந்தால் பாபாவை காணலாம், பாபாவோடு பேசலாம். யார் கூறியது எல்லாமே முடிந்துவிட்டதென்று? மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு, மீண்டும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்காது என்று நீயே எப்படி முடிவு செய்து கொள்வாய்? உனக்கான புதியதொரு மாற்றம் ஆரம்பிக்கப் போகிறது. நீ அனைத்து சோதனைகளையும் கடந்து விட்டாய். இனி உனக்கான மாற்றங்கள் மட்டுமே ஆரம்பமாக போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த நொடியே உன் வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும்படி நான் வழிவகை செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம்பிக்கையோடு முழுவதுமாக கீழ். முகம் மலரப்போகிறது. உன் முகம் மலர்வதை பார்க்கவே உன் சாயப்பாவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். வரும் வாய்ப்பை தவறவிட்டுவிட்டு, வாய்ப்பை தவறவிட்டுவிட்டேனே, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீயே அனைத்தையும் தவறாக முடிவு செய்துவிட்டு நீயே வருத்தி கொண்டு, உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாய். விதியையே மாற்றப் போகும் மிகப்பெரிய வாய்ப்பு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் விதியை மாற்றி எழுத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த வாழ்க்கையில் யாருக்குமே ஒரே முறைதான், ஒரே வாய்ப்புதான், ஒரே இலக்கு என்று எதுவுமே இல்லை. எல்லோருக்குமே மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான முறையில் உன் வாழ்க்கையை நீ செலுத்தினால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு வரும் வரை இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் உன் மனதில் எழவே கூடாது. வாய்ப்பு வந்தவுடன் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற யோசனையும் உன் மனதில் எழக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையை வடிவமைத்தவன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கையை வடிவமைத்த உன் சாயிநாதர் தான் உனக்காக வாய்ப்பையும் தந்திருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பி, நம்பிக்கையோடு என்னால் முடியும், அனைத்தையுமே என்னால் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்களோடு, நல்ல எண்ணத்தோடு, நேர்மறை சிந்தனையோடு, நம்பிக்கையோடு உன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். சர்வ நிச்சயமாக அது வெற்றிக்கான வாய்ப்பாகத்தான் இருக்கும். சந்தேகமே வேண்டாம். உன் சாயப்பா தான் உனக்கு
அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிறேன், தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை என்னை மீறி வரவும் வராது, உன்னை நெருங்கவும் முடியாது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் வெற்றிகரமாக மாறப்போகிறது. வாழ்வில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாத அளவிற்கு சென்று விடுவாய். மனதை தூய்மையாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நீ தேடியது அனைத்தும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். உன் பிரச்சனை எதுவானாலும் என்னிடம் அதற்கான தீர்வு சர்வ நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னிடம் தீர்வை வைத்துக்கொண்டு தேவையில்லாத பயத்தை உன் மனதில் எடுத்துக் கொள்ளாதே. வேறு எங்கும் போய் தேடி அலையாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டுவிடாதே. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்களே மதிக்கப்படுகின்றது. அதுபோல நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்துதான் நீயும் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவாய். அதே போலத்தான் பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுவார்கள். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. நான் உன்னைதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணுக்கு புலப்படாத வகையில் ஒரு ஓரமாக நின்று கொண்டு எதையோ சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். ஏன் பிள்ளையே இப்படி தனியாக போய் மறைந்து கொண்டு நிற்கிறாய்? நல்ல செய்தியை, இனிப்பான செய்தியை உனக்காக தர நான் காத்து கொண்டிருக்கிறேன். வா, என் அருகில் வா. வந்து உனக்கு வேண்டியதை உன் அப்பா கைகளிலிருந்து பெற்றுக்கொள். அருகில் வா என் பிள்ளையே. இனி உன் சிந்தனை, உன் தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வீணாகி போய்விடும். தரம் தாழ்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நாய் குறைக்கிறதே என்று சிங்கமும் குறைக்க ஆரம்பித்தால் அது அசிங்கமாகிவிடும் அந்த சிங்கத்திற்கே. சிங்கத்திற்கு என்று ஒரு கம்பீரம் இருக்கிறது. அந்த கம்பீரத்திலிருந்து சிங்கம் இறங்கி வராமல் இருந்தால்தான் சிங்கத்திற்கு அது அழகாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் நினைத்தது எதுவுமே தடைபடாமல் உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே, வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. நான் உன்னோடு உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. எப்பொழுதுமே விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள், ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய மனம், அது மட்டுமல்லாமல் உன்னை உருக்குலைய வைக்க வந்த சூழ்நிலைகள் எல்லாமே சிதறி உன்னை விட்டு ஓடப் போகிறது, உன்னை விட்டு விலகப் போகிறது. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்பாக நீ கிரீடத்தை சூடி கம்பீரமாக அந்த சிங்கம் போல் காட்சியளிக்கப் போகிறாய். கலங்காதே என் பிள்ளையே. மனதில் ஒரு உறுதி கொள். எது நடந்தாலும் அது சாயின் பார்வையில்தான் நடக்கிறது, சாயின் அனுமதியில்தான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டாலே போதும். நம் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இருக்காது. எது வந்தாலும், எதை உன்னை சூழ்ந்து இருந்தாலும் கூட அஞ்சி விடாதே. நான் உனக்கு கொடுப்பது அனைத்தும் நன்மைக்காகவே கொடுப்பேன் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. இனி நீ நன்றாக வாழ்வாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும். போனது போகட்டும், விட்டுவிடு. இன்று முதல் உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்குகிறது.
இனிதான் என்னுடைய ஆட்டமும் ஆரம்பமாகிறது. இது உனக்கே புரியப் போகிறது. நீயே என்னிடம் வந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்தி விட்டது சாயிநாதரே, நிகழ்த்தி விட்டீர்கள் சாயிநாதரே என்று எனக்கு நன்றி மேல் நன்றி கூறப்போகிறாய். நானும் அதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையின் வரவுக்காக. தனிமையாக இருக்கும் பொழுதுதான் நீயே உன்னை புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள். தனியாக இருக்கிறோமே என்று புலம்பி தவிக்காதே. நீயே உன்னை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை பாபா கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நடப்பது எல்லாம் நிகழ்வது எல்லாமே நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். அப்படி இருந்தால் எது நடந்தாலும் நீ மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுதானே. எதற்காகவும் தேவையில்லாமல் உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே. நடப்பது அனைத்துமே நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னுடைய கரங்களை என் கரங்களால் இறுக பிடித்து கொண்டு காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீ தடுக்கி விழும் சூழல் வந்தாலும் உன்னை திசை திருப்பி சரியான பாதையில் சரியான அடியை எடுத்து வைக்க நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்று முதல் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகிறேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. இதோ இப்பொழுது மனதால் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு பேச வந்திருக்கிறேன். இதை காதால் கேட்காதே, உன் மனதால் கேள் கண்மணி. சாயிநாதரே, வாழ்க்கையில் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லையே என்று வேதனையோடு இருக்கிறாய். அனைத்தையும் இழந்தவர்கள் வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்து கொண்டிருப்பவர்கள் வேதனைப்படுவதற்கு அவசியம்தான் என்ன? ஏன் என்று உனக்கு புரிகிறதா? நீ இழக்க வேண்டும் என்று உன்னிடம் எதுவுமே இல்லைதானே? பின் வருத்தப்படுவதோ கவலைப்படுவதோ எதற்கு என்றுதான் உன் சாயி தேவா கேட்கிறேன். ஏதாவது ஒன்றை இழந்தால் மற்றொன்றை பெறலாம் என்பது வாழ்க்கையின் நியதி. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையுமே இழந்துவிட்டாய் என்னும் பட்சத்தில் நீ பெறுவதற்கான வாய்ப்பு வரப்போகிறது என்றுதானே அர்த்தம். இதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் ஏன் இப்படி உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய் பிள்ளையே? ஆம் பிள்ளையே, நீ இழக்கும் காலங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனி நீ பெறத்தான் போகிறாய். பெறுவதற்காகவே உன் வாழ்நாளில் இது நாள் வரை அனைத்தையும் இழந்திருக்கிறாய் என்பதை மனதாக ஏற்றுக்கொள். இனி நீ பெரும் காலம் மட்டுமே உன்னை நோக்கி வரப்போகிறது. என்னை தொட்டுவிட்டு இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே உனக்கான நல்ல வாய்ப்பு உன்னை நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அடைந்தே தீருவான். மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே. நான் தவறு செய்துவிட்டேன், இனி என் தவறை நான் எப்படி திருத்திக் கொள்வது என்றெல்லாம் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே. மனிதனாக பிறக்கப்பட்டவன் தவறு செய்வது என்பது இயற்கைதான். நீயும் அதைதான் செய்திருக்கிறாய். ஆனால் அந்த தவறை நான் தவறு செய்தேன் என்று எப்பொழுது நீ உணர்ந்தாயோ அந்த நிமிடத்திலேயே இறைவன் உன்னை முழுவதுமாக ஆசிர்வதித்து விட்டான் என்றுதான் அர்த்தம். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் மாயையான விளையாட்டில் என்னுடைய அன்பர்கள், என்னுடைய பிள்ளைகள் தவறு இழைக்கக்கூடும் என்பதும் எனக்கு தெளிவாகவே புரியும். தவறு செய்தாலும் நான் உன் அருகிலேயே இருந்து அந்த தவறிலிருந்து எப்படி உன்னை காக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருப்பேன். நீ தவறான வழியில் சென்றால் கூட உன்னை திருப்பிவிட என்னால் ஆன முயற்சிகளை நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். ஏதாவது தவறு செய்துவிட்டு ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நானே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது வேறு யாராவது மூலமாகவோ என் பிள்ளைகளை அந்த தவறிலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன்.
நான் என்றுமே எப்பொழுதுமே என் பிள்ளைகளை கைவிட்டு விடவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் என் பிள்ளை மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே எதற்குமே பயப்படாதே. நீ செய்தது தவறே இல்லை பிள்ளையே. நீ அதை தவறாக நினைத்தாலும் கூட நான் என் பிள்ளைக்காக அதை மன்னிக்க மாட்டேனா? தவறு செய்து திருந்திவிட்டால் உத்தமனாகி விடுகிறாய். எனவே நீ பயப்படுவதற்கு எதுவுமே இங்கு இல்லை. மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே. அனைத்தும் ஒரு நாள் மாறும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன்னை நான் அதிகமாக சோதிப்பேனே தவிர நிச்சயமாக ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது உன் மனதில் தேவையில்லாத குழப்பமோ வருத்தமோ வேண்டவே வேண்டாம். உனது மனம் வருந்தினாலே போதும். உன் மனதிற்கு வருத்தத்தை உண்டு பண்ணியவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் என்னதான் செய்ய முடியும் என் பிள்ளையே? கலங்காதே. நீ நடக்காது என்று நினைத்த காரியத்தையும் நான் மிக சுலபமாக நடத்தி முடிப்பேன். எப்பொழுது சாயிநாதரே எனது துயரங்கள் தீரப்போகிறது? இன்னும் எத்தனை காலம்தான் நான் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன். இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் பொழுதும் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் உனது கண்களில் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன்? நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கத்தான் போகிறது. ஆம் பிள்ளையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே என்னுடைய உருவம் உன் பின்னால் நிழலாக எப்பொழுதும் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருக்கும். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்தும் நன்மைக்கே நடப்பது, எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. எது வந்தாலும் சகித்து கொள்ள முயற்சி செய். எனது தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். மாறிதான் தீர வேண்டும். காலம் அந்த மாற்றத்தை கொடுக்கும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நின்று கொண்டே இருப்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனப்போன போக்கில் சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்தும் வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாயல்லவா? ஓடிக்கொண்டும் இருந்தாயல்லவா? கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு நான் இழுத்து வந்திருக்கிறேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமே கிடையாது. ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். இதை முதலில் நினைவில் வைத்துக்கொள். மறவாமல் நினைவில் வைத்துக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து கொண்டுதான் வருகின்றனர். ஆனால் நீயோ அத்தனையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டும் இருக்கிறாய். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான்தான். உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே என்னுடைய பொறுப்பு. இந்த தகப்பனின் கடமையும் கூட. இந்த தகப்பனின் கடமையை நான் எப்பொழுதும் மீளவே மாட்டேன். நான் இருக்கிறேன். என் உருவம் உன் பின்னால் நிழலாக துணையாக வந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும்.
எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. உனது கர்ம வினைகளை நான் தீர்த்து வைப்பேன். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இப்பொழுது என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும்.